அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டியில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ரெகுலேட்டரி பாடிஸ். ரெகுலேட்டரி பாடிஸ்னா என்ன? ஒழுங்குமுறை அமைப்புகள். ஒழுங்குமுறை அமைப்புகள்லாம் என்ன? ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு இன்னொரு அமைப்பு வைக்கணும் இல்லையா? அதுதாங்க ஒழுங்குமுறை அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சினிமா ஷூட்டிங் இருக்குது, அதில் கேமராமேன் இருப்பார், ஆக்டர் இருப்பாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. இதில் டைரக்டரோட வேலை என்ன? அவங்க எல்லாரையும் ஒழுங்குபடுத்துறது தான். அவங்க தங்களுடைய வேலையை வந்து ஒழுங்காக செய்யணும். இப்போ கேமராமேன் வந்து கரெக்டாக ஆங்கிள் வைக்கிறாரா அப்படிங்கிறது அவர் பார்க்கணும். அவர் வந்து டேரக்டர் தான் வந்து கண்காணிக்கணும். ஆக்டர் வந்து ஒழுங்காக நடிக்கிறது கண்காணிக்கணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட்டு ஒழுங்காக போடுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கணும். ஸோ அது போல் அங்கே எப்படி டைரக்டர் இருக்காரோ அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகளை கண்காணிக்கிறதுக்காக, டிபார்ட்மெண்ட்ஸை கண்காணிக்கிறதுக்காக, ரெகுலேட் பண்ணுறதுக்காக, ஒழுங்குபடுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து ரெகுலேட்டரி பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெகுலேட்டரி பாடிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன சொல்கிறாங்க? சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டி பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்வைசிங், அவங்க எல்லாம் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையா, ஏதாவது தவறு செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பாடியாக வந்து இது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் என்ஃபோர்ஸ் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். என்ஃபோர்ஸ் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட், அதோடைய தரம் வந்து குறையாமல் இருக்குதா? இப்போ ஒரு அமைப்பு வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அது தன்னுடைய தரத்திலிருந்து குறையாமல் தன்னுடைய அந்த ஸ்டாண்டர்டில் வந்து அது ஒழுங்காக வந்து வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சம் ரெகுலேட்டரி பாடிஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அமைப்புகள் என்ன, இதில் வந்து ரெகுலேட்டரி அமைப்பில் இருக்கிற அமைப்புகள் வந்து சிலது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு வந்து அது சார்ந்ததாக இருக்காது. அது வந்து இண்டிபெண்ட் அமைப்பாக இருக்கும், தனித்துவமான ஒரு அமைப்பாக இருக்கும். அது செயல்பாடுகள் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெகுலேட்டரி பாடிஸுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் புரியல அப்படின்லாம் நினைக்காதீங்க, கிளாஸை ஃபுல்லாக கவனிங்க, லாஸ்ட்டில் புரியும். ஸோ இந்த ரெகுலேட்டரி பாடிஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலேஷன் அண்ட் கைடன்ஸ். ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த அமைப்புடைய ரெகுலேட் பண்ணுறது, ஒழுங்குபடுத்துறது, அதுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கறது. உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் கைடன்ஸ் அவங்களை வழிகாட்டுறதுக்கும் இது வந்து மெயினாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரிவ்யூ அண்ட் அசஸ்மெண்ட், அதை வந்து மதிப்பீடு செய்வதுக்கும், அந்த அமைப்பு வந்து ஒழுங்காக செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத மதிப்பீடு செய்கிறதுக்கும் இந்த அமைப்பு வந்து இந்த அமைப்புடைய மெயின் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. என்ன? ரெகுலேட் பண்ணுறது அண்ட் ரிவ்யூ பண்ணுறது. லைசன்ஸ், உரிமை கொடுக்கறது கூட, அந்த அமைப்புக்கு வந்து உரிமை கொடுக்கறது கூட இதுடைய வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்ஸ்பெக்ஷன், ஆய்வு செய்தல். ஒழுங்காக வந்து இன்ஸ்பெக்ஷன் போவாங்க இல்லையா, அடிக்கடி ஒரு அமைப்புகளை வந்து இந்த அமைப்புலேருந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் வருவாங்களாம், அதையும் சொல்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட், லஞ்சம் தொடர்பான ஏதாவது அமைப்புகள் ஏதாவது செயல்பாடுகள் இருக்கும்போது இந்த அமைப்பு தான் அதில் வந்து தையலிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், ஏதாவது தவறுகள் செய்யும்போதும் அதை திருத்துவதற்கும் இந்த அமைப்புகள் வந்து ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நம்ம என்னென்ன அமைப்புகள்னு பார்க்கும்போது ஈஸியாக புரியும் பாருங்கள். ஸோ ரெகுலேட்டரி பாடிஸ்னால் என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரெகுலேட்டரி பாடிஸ் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை சொல்லுவாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? ஒரு நாட்டில் வந்து ஒரு பேங்க் உருவாக்கணும் அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்குகளுடைய அது ரெகுலேஷன்ஸ், அதோடைய கைடன்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கொடுக்கும். ஸோ அதான் வந்து ரெகுலேட்டரி பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைசன்ஸ், ஒரு பேங்க் உருவாக்கணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து லைசன்ஸ் கொடுக்கும். ஸோ ஆய்வுப்படுத்தும், இன்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒழுங்காக வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்க டீல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணோம். ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ், இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க, கஸ்டமர்ஸை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள், மினிமம் பேலன்ஸ் வந்து இவ்வளோ வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுங்க அப்படிங்கிறத அந்த கைடன்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பேங்க்ஸ்லாம் வந்து கொடுக்குது. அதே போல் ரிவ்யூ பண்ணுது, இயர்லி ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூலாம் இருக்கும் பேங்க்கில். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதாவது தவறுகள் இருந்தாலும், நம்ம பேங்க்கில் ஏதாவது முறைகேடுகள் இருந்தாலும் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் சொல்கிறாங்க. ஏதாவது அவங்க கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து ஏதாவது தவறுகள் நடந்தாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் யார் பண்ணுவாங்க? ரிசர்வ் பேங்க் இந்தியா தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயமே போதுங்க நம்ம எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யார் பண்ணுவாங்க? ஒரு ரெகுலேட்டரி பாடிஸாக இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ஸுக்கெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதுதான் ஒன்று பாதிலே உங்களுக்கு மொத்தம் புரிஞ்சுது பாருங்கள்.
அதே போல தான் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, IRDAI, இன்சூரன்ஸ் தொடர்பான இன்சூரன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், LIC இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரியான இன்சூரன்ஸ்லாம் நம்ம வந்து எடுக்கும்பொழுது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய அதெல்லாம் வந்து மதிப்பீடு செய்கிறதுக்கும் இந்த அமைப்பு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நேஷனல் ஹவுசிங் பேங்க், ஹவுசிங் லோன் வாங்குவோம் இல்லையா, ஸோ அந்த லோன்ஸ் எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. அதே போல் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, செல்ஃபோன்லாம் இருக்குது இல்லையா, செல்ஃபோன் டவர்கள், செல்ஃபோன் கம்பெனிலாம் இருக்குது இல்லையா, சிம் கார்டு கம்பெனிலாம், ஸோ அதுக்கெல்லாம் வந்து உரிமை வாங்குறது, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த அமைப்பு தான் வந்து ரெகுலேட் பண்ணணும், பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் கார்பரேஷன், சென்சார் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, திரைப்படங்களுக்கு சென்சார் வாங்குவாங்க தான் வந்து அந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வேலையில் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் கார்பரேஷன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், BIS தரம் கொண்ட பொருள்னு சொல்லுவாங்க. BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், பொருட்களுடைய அந்த தரத்தை வந்து நிர்ணயிக்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இதையும் வந்து இந்த அமைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அமைப்புகளை யார் உருவாக்குவாங்க? கண்டிப்பாக பார்லிமெண்ட் தான், கவர்மெண்ட் தான். எந்த அமைப்பாக இருந்தாலும் கவர்மெண்ட் தான் வந்து உருவாக்கும். அது இண்டிபெண்ட்டாக இருக்கணுமா இல்லை நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணுமா, கவர்மெண்ட் சார்ந்ததாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ பார்லிமெண்ட் தான் கவர்மெண்ட். பார்லிமெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம், MPs இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிரசிடென்ட் இருப்பார், இவங்களாம் சேர்ந்து தானே ஒரு கவர்மெண்ட், இவங்களாம் சேர்ந்து தான் ஒன்று உருவாக்குவாங்க, வேறு யார் உருவாக்கி இருக்க முடியும்? ஸோ இது எல்லாத்தையும் யார் உருவாக்குவாங்க? பார்லிமெண்ட் தான் வந்து உருவாகிட்டு அது இண்டிபெண்ட்டாக இருக்கணுமா இல்லை கவர்மெண்ட்டை சார்ந்ததாக இருக்கணுன்றதையும் அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி உருவாக்குறாங்க? இது வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் ஆகுமா? ஜாயின் ஆகும். இவ்வளோதான் இருக்குன்னா கிடையாது, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ யூடியூப்க்குலாம் வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூட ஒரு அமைப்பு வந்து உருவாக்கலாம், நேஷனல் யூடியூப் கமிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கலாம். அதன் மூலமாக யூடியூப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த அமைப்பு தான் வந்து தணிக்கை செய்யும். ஸோ அதை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுது. எதெல்லாம் ரெகுலேட் பண்ணுதோ அதெல்லாம் வந்து ரெகுலேட்டர் பாடிஸுங்க. இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுதோ அதெல்லாம் ரெகுலேட் பாடிஸு. இப்போ வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அது ஒரு அமைப்பு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு அமைப்பு. நாட்டில் நிறைய அதே மாதிரியான பஸ் கம்பெனிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பஸ் கம்பெனிலாம் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்கன்னா அது ரெகுலேட்டரி பாடிஸ் தான். புரியுதுங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சின்றது ஒரே அமைப்பு தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் இப்போ டிஎன்பிஎஸ்சி மாதிரியே நான் யார் வேணும்னாலும் வந்து இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது டிஎன்பிஎஸ்சி மாதிரியான தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய சர்வீஸ் கமிஷன் வரும்பொழுது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குனா, இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்குது, நம்ம பார்த்துருப்போம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. யூபிஎஸ்சி மாதிரியே நம்ம கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் பார்த்துருப்போம், யூபிஎஸ்சி மாதிரியே ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் இருக்குமா? ஸோ அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்குனா அதுதான் வந்து ரெகுலேட்டரி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ரெகுலேட்டரி பாடிஸ், ஒழுங்குமுறை அமைப்புகள்னால் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.